வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்னைக்கு நம்ம photosynthesis in higher plants இந்த லெசன்ல electron transport chain of chloroplast. electron transport chain அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சுவாசித்தல்ல உள்ளது ஞாபகம் வரும்ல, அதே மாதிரி தான் chloroplastலயும் photosynthesis சமயத்தில் நடக்குது. அதை பற்றி தான் பார்க்குறோம். பசுங்கணிகத்தின் எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. photosynthesisல என்ன நடக்குது? லைட் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆக்கப்படுதுல்ல. photosynthesis is a process by which green plants, algae and some bacteria, ஏன் some bacteria னு கொடுத்துருக்காங்க, இங்கே photosynthetic bacteria மட்டும் இல்லை, chemosynthetic bacteriaவும் இருக்குது, அதே மாதிரி heterotrophic bacteriaவும் இருக்குது. Green plants, algae and some bacteria, what do? They convert light energy into chemical energy. இந்த chemical energy அப்படின்னு இங்கே மீன் பண்ணுறது என்னது? கார்போஹைட்ரேட், குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணுதில்ல. லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். Photosystem 1 and 2, they play a crucial role in capturing and transferring light energy for the synthesis of ATP and NADPH. Photosystem, there are two photosystems la, இதெல்லாம் photosystem 1 இருக்கு, photosystem 2 இருக்கு. இந்த photosystemத்தோட வேலை என்னது? they capture light energy, light energy capture பண்ணி ATPயோ NADPH யூஸ் பண்ணுறதுக்கு, synthesis பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் photosystem 1 photosystem 2. photosystem 2 இதை நம்ம PS2 அப்படின்னு சொல்கிறோம்ல. இதில் நிறைய நிறமி இருக்குது, நிறமி தொகுப்பு 2. இந்த நிறமி தொகுப்பில் குளோரோஃபில்லும் இருக்குது, கரோட்டினாய்ட்ஸும் இருக்குது. கரோட்டினாய்ட்ஸ் அப்படின்னா என்ன? சாந்தோஃபில்லும் இருக்கும், கரோட்டினும் இருக்கும். இதனுடைய ரேஷியோ எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1:3:7. ஒரு குளோரோஃபில் ஏ மாலிகுலுக்கு 3:7 கரோட்டினாய்ட்ஸ் இருக்கும். இந்த அமைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? photosystem 2 அப்படின்னு சொல்கிறோம். photosystem 2 is a protein complex. இந்த photosystem 2 எங்கே லொக்கேட் ஆகி இருக்குது அப்படின்னா குளோரோபிளாஸ்டில் உள்ள தைலகாய்டு மெம்பரேனில் தான் இது லொக்கேட் ஆகி இருக்குது. இந்த photosystem 2ல இருக்கக்கூடிய குளோரோஃபில் ஏ மாலிகூல் என்ன செய்யும்? லைட்டை அப்சர்வ் பண்ணும். லைட்டை எந்த வேவ்லெங்கில் இது அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா 680 நானோமீட்டர்ஸ். ஸோ அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தில் 680 நானோமீட்டர் வேவ்லெங்த் ஆஃப் லைட்டை அப்சர்வ் பண்ணுறது எது? குளோரோஃபில் ஏ. இந்த குளோரோஃபில் ஏ எங்கே இருக்குது? pigment system 2 அல்லது photosystem 2ல இருக்குது. ஸோ 680 நானோமீட்டர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ரெட் லைட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது லைட்டை அப்சர்வ் பண்ணுறது மட்டும் இல்லை, எலக்ட்ரான்ஸ் இன் குளோரோஃபில் ஏ பிகம் எக்ஸைட்டட். எக்ஸைட்டட்னா என்னது? நார்மல் ஸ்டேஜில் இருந்து அது கிளர்வுட்ட நிலையை அடைகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எக்ஸைட்டட் ஸ்டேஜ்னு சொல்கிறோம்ல. அண்ட் ஆர் டிரான்ஸ்ஃபர் டு an எலக்ட்ரான் அக்செப்டர். கிளர்வுட்ட நிலையை அடைந்த உடனே அந்த எலக்ட்ரான் அக்செப்டாருக்கு போகுது. இங்கே முதல்ல இந்த எலக்ட்ரான் அக்செப்டாரை PS2லேருந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய பிரைமரி அக்செப்டார் யார்? குயினோன் தான் ஆக்ட் அஸ் த பிரைமரி அக்செப்டார். PS2லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரானை ஃபர்ஸ்டில் அப்சர்வ் பண்ணுறது யார்? குயினோன் தான். திஸ் ப்ராசஸ் இனிஷியேட் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் த்ரூ த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இப்படி எலக்ட்ரானை குளோரோஃபில் ஏ மாலிகூல் லைட் அப்சர்வ் பண்ணி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போய் அந்த எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான் கேரியர் மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால தான் எலக்ட்ரான் ஃப்ளோ இங்கே நடக்குது. இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் திஸ் கன்சிஸ்ட் ஆஃப் a series of protein complex. நிறைய protein complex இருக்குது, including cytochrome. சைட்டோக்ரோமின் சேர்த்து நிறைய protein complex இருக்குது. சைட்டோக்ரோமில் பிக்மெண்ட் இருக்காது. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? நான் பிக்மெண்டட் protein complex அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த protein complex எல்லாம் எங்கே இருக்குது? குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய தைலகாய்டோட மெம்பரேனில் இது அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ தைலகாய்டு மெம்பரேனில் தான் இதெல்லாம் எம்படட் ஆகி இருக்குது. photosystem 2லேருந்து எக்ஸைட்டட் ஆன எலக்ட்ரான் transferred downhill through the electron transport chain, releasing energy along the way. PS2லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போன எலக்ட்ரான் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது? downhill through the electron transport chain.
டவுன்ஹில் அப்படின்னா என்னன்னா ஹை எனர்ஜி லெவலில் இருந்து லோ எனர்ஜி லெவலுக்கு வரக்கூடியது. ஸோ லோ எனர்ஜி லெவலுக்கு எப்படி வருது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜியை லூஸ் பண்ணி லோ எனர்ஜி லெவலுக்கு வருது. ஓகே, இந்த எனர்ஜியை லூஸ் பண்ணி இது ஒவ்வொரு எலக்ட்ரான் அக்செப்டர் வழியாக தளர்நிலைக்கு வரும்போது அங்கே எங்கேயுமே எலக்ட்ரான்கள் பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் என்ன நடக்குது, அங்கே எலக்ட்ரான் வந்து பாஸ் டு PS1 photosystem 1க்கு கடத்தப்படுது. ஸோ திஸ் எனர்ஜி used to pump protons இங்கே என்ன சொல்கிறோம், ஹைட்ரஜன் அயான்ஸ் தான் ப்ரோட்டான் சொல்கிறோம்ல, across the membrane creating a proton gradient. இந்த மாதிரி எலக்ட்ரான் வந்து த்ரூ டவுன்ஹில் ப்ராசஸில் வரும்போது ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி ஏடிபி சிந்தசிஸ் நடக்கும். ஸோ அதற்கு தேவையான புரோட்டான் கிரேடியண்ட்டை இது கிரியேட் பண்ணுது. ஃபோட்டோசிஸ்டம் 1, இந்த ஃபோட்டோசிஸ்டம் 1ம் ஃபோட்டோசிஸ்டம் 2 மாதிரி தான். இங்கே என்ன இருக்கும், குளோரோஃபில் ஏ மாலிகுலும் இருக்கும், ஆண்டனா பிக்மெண்ட்ஸும் இருக்கும்ல. இங்கே குளோரோஃபில் மாலிகுலுக்கும் கரோட்டினாய்டுக்கும் என்ன ரேஷியோ, 1:20:30. ஒரு குளோரோஃபில் ஏ மாலிகுல் இருந்ததுன்னா 20:30 கரோட்டினாய்ட்ஸ் இருக்கும். ஃபோட்டோசிஸ்டம் 1 is another protein complex. இந்த photosystem 1 எங்கே இருக்குது, as like that of photosystem 2 தைலக்கார்ட் மெம்பரேன்ல தான் இதுவும் அரேஞ்ச் ஆகியிருக்கு. இதோட வேலை என்ன, இதுவும் லைட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுறது. இட் அப்சார்ப் லைட் எனர்ஜி primarily at a wavelength of 700 nanometer. 700 nanometers wavelength of light, அந்த visible ஸ்பெக்ட்ரத்தில் உள்ள 700 wavelength of nanometer of light தான் PS1 வந்து அப்சார்ப் பண்ணுது. PS1ல இருக்கிற குளோரோஃபில் ஏ ரெண்டுமே குளோரோஃபில் ஏ தான் இல்லையா. PS1ல இருக்கிறதும் PS2ல இருக்கிற ரியாக்ஷன் சென்டரில் இருக்கக்கூடியது என்னது, குளோரோஃபில் ஏ தான். இந்த PS1ல இருக்கக்கூடியது 700 நானோமீட்டர் அப்சர்வ் பண்ணுது, வேற PS2ல இருக்கிறது 680 நானோமீட்டர் ஆஃப் வேவ்லெங்க் தான் அப்சர்வ் பண்ணுது இல்லை. ஏன் அப்படின்னா ரெண்டும் சப்டைப், குளோரோஃபில்ல உள்ள சப்டைப். ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு இல்லை. PS1ல இருந்து இந்த எலக்ட்ரான் இப்போ என்ன ஆகுதுன்னா transferred to a different electron acceptor. Different electron acceptor யாரு, FRS ferredoxin reducing substrate, ferredoxin இதெல்லாம் different electron acceptor. ஸோ இந்த எலக்ட்ரான் அக்செப்டார் வழியாக இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் கண்டினியூ ஆகும். இப்போ PS1ல இருந்து எக்ஸ்பெல் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆன எலக்ட்ரான் எதற்கு பயன்படுத்தப்படுது, NADPயை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுது. NADP அப்படின்னா என்ன, நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட். இதை தான் சுருக்கமாக என்ன சொல்கிறோம், NADP அப்படின்னு சொல்கிறோம். இந்த NADP அப்படிங்கிறது ஒரு கோஎன்சைம். This plays a very important role in cellular metabolism. NADP நிறைய செல்லுலார் ஆக்டிவிட்டியில் ரிடக்டண்டாக பயன்படுத்தப்படுது. எக்ஸைட்டட் எலக்ட்ரான்ஸ் PS1ல இருந்து எக்ஸைட் ஆன எலக்ட்ரான்ஸ் ஆர் eventually transformed to NADP, reducing NADP to NADPH. PS1ல இருந்து எக்ஸைட் ஆகி இவால்வ் ஆன எலக்ட்ரான்ஸ் எதற்கு பயன்படுத்தப்படுது, NADPயை NADPH ரெடியூஸ் ஆக்குறதுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த NADP that acts as a key energy carrier in various biochemical reaction. Various biochemical reaction including those involved in carbon fixation during photosynthesis. Calvin cycle கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடைய பண்ணுதில்ல. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு என்ன வேணும், NADPH வேணும். ஸோ திஸ் NADPH இன்வால்வ் இன் கார்பன் ஃபிக்சேஷன் டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். திஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் கன்சிஸ்ட் ஆஃப் 4 காம்ப்ளெக்ஸஸ். என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். கோர் காம்ப்ளெக்ஸ், கோர் காம்ப்ளெக்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், CC கோர் காம்ப்ளெக்ஸ். இதில் என்ன இருக்கும், குளோரோஃபில் மாலிகுல் இருக்கும்ல, அதை தான் ரியாக்ஷன் சென்டர்னு சொல்கிறோம். பிக்மெண்ட் சிஸ்டம் 2லேயும் இருக்குது, பிக்மெண்ட் சிஸ்டம் 1லேயும் இருக்குது. பிக்மெண்ட் சிஸ்டம் 2ல இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், P680. பிக்மெண்ட் சிஸ்டம் 1ல இருக்கிறத என்ன சொல்லுவோம், P700. இதுதான் கோர் காம்ப்ளெக்ஸ். அது தவிர வேற என்ன இருக்குது, லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸை நம்ம என்னொன்னு சொல்லுவோம், ஆண்டனா பிக்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம்ல. ஸோ இதெல்லாம் ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ். இந்த லைட் ஹார்வெஸ்டிங்
காம்ப்ளெக்ஸ் pigment system 2ல இருக்கிறது LCH2 அல்லது light harvesting complex 2 நோ pigment system 1ல இருக்கிறது light harvesting complex 1 அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ கோர் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இதை தவிர வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ். இந்த சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நான் பிக்மெண்டட் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ். இது எங்கே இருக்குது? திஸ் கனெக்ட்ஸ் photosystem 2 as well as photosystem 1 ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் photosystem 1ஐயும் 2வையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குதுல்ல. photosystem 2ல இருந்து எலக்ட்ரானை யார் வாங்கி இதுக்கு கொடுக்கறது? பிளாஸ்டோகுயினான். சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ்ல இருந்து யார் எலக்ட்ரானை photosystem 1க்கு கொடுக்கறது? ஃபைகோசயானின். ஓகே, ஸோ இது தவிர ATPase காம்ப்ளெக்ஸ் ஆர் கப்ளிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம், இதுவும் இங்கே இருக்குது. ATPase காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அதே தைலகாய்டு மெம்பரேனில் தான். ஆனால் இந்த ATPase காம்ப்ளெக்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்டடாக இருக்கும். இங்கே தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல புரோட்டான் கிரேடியன்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த புரோட்டான் கிரேடியன்ட் எதற்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா எனர்ஜியை உருவாக்குறதுக்கு. இந்த டவுன்ஹில் ப்ராசஸில் ஒவ்வொரு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபருக்கு இடையிலையும் என்ன நடைபெறும்னு பார்த்தோம்? எனர்ஜி ரிலீஸ் ஆகும், ஆற்றல் வெளிப்படும் அப்படின்னு பார்த்தோம்ல. இந்த ஆற்றலை பயன்படுத்தி ADP மற்றும் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டை பயன்படுத்தி ATP உருவாக்கம் இங்கே நடைபெறுது. இதுதான் டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸஸ் ப்ரெசன்ட் இன் அன் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இசட் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இசட் ஸ்கீம் நமக்கு எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அல்லது எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா சீக்வென்ஷியல் மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் photosystem 2 to photosystem 1, then from photosystem 1 to NADP. NADP ஃபைனலாக என்ன பண்ணோம்? NADPH ரெடியூஸ் பண்ணோம்ல. ஸோ திஸ் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் photosystem 2ல இருந்து NADPயை ரெடியூஸ் பண்ண போகிறது வரைக்கும் உள்ள அந்த ப்ராசஸை நம்ம பார்த்தோம்னா it resembles the letter Z when we plot on a redox potential scale. இந்த redox potential அப்படின்னா என்னது? tendency of a molecule to gain an electron or to lose an electron. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? redox potential. Red or that refers to reduction. OX here refers to oxidation. ஸோ ரிடக்ஷன்னா எப்போ நம்ம ரிடக்ஷன் சொல்லுவோம்? எலக்ட்ரானை ஒரு மாலிகுல் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா ரிடக்ஷன் சொல்லுவோம்ல. ஒரு மாலிகுல்லேருந்து எலக்ட்ரான் வெளியேற்றப்பட்டால் அந்த நிகழ்வை என்ன சொல்லுவோம்? ஆக்சிடேஷன். ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் ஒரு எலக்ட்ரான் அக்செப்டார் வந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது ரெடியூஸ் ஆகுது. அங்கேருந்து எலக்ட்ரான் வெளியேற்றப்படும் போது என்ன ஆகுது? அது ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ இந்த ரியாக்ஷன் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் மாறி மாறி அங்கே நடக்கிறதுனால தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்கீமை பார்த்தா நமக்கு தெரியுது, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸ்பெல் ஆகும்போது என்ன ஆகும்? ஹையர் எனர்ஜி லெவலில் போகும்ல, லைட்டை அப்சர்வ் பண்ணோன்னா. அப்போ அதோட எனர்ஜி லெவல் ரிடாக்ஸ் ஸ்கேலில் எங்கே இருக்கும் அப்படின்னா மைனஸில் இருக்கும். இது தளர்நிலைக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றலை இழந்து தளர்நிலைக்கு வருது, கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருதுன்னு சொன்னோம்ல. ஸோ அப்போது அது நார்மல் ஸ்டேட்டில் வந்துடும். திரும்பவும் பிக்மெண்ட் சிஸ்டம் 1ல லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணோன்னா எலக்ட்ரான் எங்கே போகும்? எலிவேட்டட் டு ஹை எனர்ஜி லெவல். ஸோ அங்கே இருந்து திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜியை லூஸ் பண்ணி எங்கே வருது? NADPயை NADPHஆ ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ பிக்மெண்ட் சிஸ்டம் 2ல ஒரு எலக்ட்ரான் ஸ்கார்சிட்டி வருது அல்லது எலக்ட்ரான் ஹோல் கிரியேட் ஆகுது. அந்த எலக்ட்ரான் ஹோலை யார் ஃபில் பண்ணுறது? வாட்டர் மாலிகுல். வாட்டர் மாலிகுல் லைட்டோட ப்ரெசன்ஸில் ஸ்ப்ளிட் ஆகும்போது எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் ஆக்சிஜன் லிபரேட் ஆகும்ல. இந்த எலக்ட்ரான் தான் பிக்மெண்ட் சிஸ்டம் 2க்கு எலக்ட்ரானை சப்ளை பண்ணுறது. ஸோ இந்த இசட் ஸ்கீம் நமக்கு எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா த இன்ட்ரிகேட் ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தட்டிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் லைட் அப்சார்ப்ஷன் டு ரிடக்ஷன் ஆஃப் NADP. லைட்டை அப்சர்வ் பண்ணி NADPயை ரெடியூஸ் பண்ணுற வரைக்கும் நடைபெறக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸை நமக்கு ரொம்ப தெளிவாக இந்த இசட் ஸ்கீம் விளக்குது. பை ஹார்னஸிங் லைட் எனர்ஜி அது ட்ராப் பண்ணுறதுனால, அப்சர்வ் பண்ணுறதுனால
This photosystem இதெல்லாம் 1 and 2 drive the synthesis of ATP and NADPH. ATP உருவாக்கத்திற்கும் NADPH உருவாக்கத்திற்கும் முக்கிய காரணமா இருக்கிறது என்னது? இந்த photosystem light energy absorb பண்றது தான். That facilitating the conversion of carbon dioxide to organic molecule. இந்த ATPயும் NADPHம் தான் கார்பன் டை ஆக்சைடை ஆர்கானிக் மாலிகுலா கன்வெர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஆர்கானிக் மாலிகுல் இஸ் நத்திங் பட் கார்போஹைட்ரேட். ஃபர்தர் ரிசர்ச் இன் இசட் ஸ்கீம் குட் லீட் டு அட்வான்ஸ்மெண்ட் இன் ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ். பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லையும் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னா மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல், சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, இந்த மாதிரி ஆற்றல், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரினியூவபிள் எனர்ஜி. இந்த ஆற்றல்களை எஃபிஷியண்டாக பயன்படுத்துவதற்கு நமக்கு ஃபர்தர் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ஃபர்தர் ரிசர்ச் இந்த இசட் ஸ்கீமில் பண்ணுறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அன்பு மாணவ செல்வங்களே, போட்டித் தேர்வுகளில் இந்த டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான விளக்கங்களையும் இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the electron needed to replace those removed from PS1 are provided by. PS1 ரிமூவ் பண்ண எலக்ட்ரானை திரும்பவும் வழங்குறது யாரு, திரும்பவும் கொடுக்கிறது யாரு? த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் என்ன? ஆண்டனா மாலிகுல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுவா? வாட்டர், NADPH. NADPHனா நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட் ரெடியூஸ் ஃபார்ம். PS2 photosystem 2. PS1 எங்கே இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுது? ஃப்ரம் PS2 இல்ல. அந்த PS2க்கு கண்டினியூஸாக எலக்ட்ரானை கொடுக்கறது யாரு? வாட்டர் மாலிகுல். வாட்டர் மாலிகுல் தான் ஸ்பிளிட் ஆகி PS2க்கு எலக்ட்ரானை சப்ளை பண்ணுது இல்லையா? ஸோ விச் இஸ் த ரைட் ஆப்ஷன்? வாட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் எ chloroplast the highest number of protons are found in. ஒரு chloroplastல proton, highest number of protons எங்கே இருக்கும்? intermembrane space. intermembrane spaceனா chloroplastல outer membrane இருக்கு, inner membrane இருக்கு. இந்த ரெண்டு மெம்பரேனுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம்? intermembrane space. antenna complex, light harvesting complex தான் antenna complex னு சொல்றோம். stroma, the internal chloroplast membrane இருக்குல்ல, அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த fluid like matrix தான் நம்ம stroma அப்படின்னு சொல்றோம். lumen of the thylakoid. lumen of the thylakoid னா என்ன? chloroplastல தைலக்காய்டுகள் ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் ஆகி கிரானாவாக இருக்கும்ல. லியூமன் அப்படின்னா இந்த தைலக்காய்டில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? லியூமன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எங்கே நடக்குது? இந்த மெம்பரேனில் தான் நடக்குது இல்லையா? அப்போது இன் அ chloroplast that highest number of protons are found in எங்கே இருக்கும்? இந்த லியூமனில் தான் இருக்கும். இந்த லியூமனில் தான் இந்த ப்ரோட்டான்ஸோட கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்கும். ஸோ which is the right option? lumen of the thylakoid. Next question, the correct sequence of flow of electrons in the light reaction is. correct sequence of flow of electron ஃபர்ஸ்ட்ல எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே போய் முடியுது அப்படி? PS2 plastoquinone, cytochrome, PS1 ferredoxin. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, PS2 plastoquinone, cytochrome, PS2 ferredoxin. தேர்ட் ஆப்ஷன் PS1 ferredoxin, PS2. ஃபோர்த் ஆப்ஷன் PS1 plastoquinone, cytochrome, PS2 and ferredoxin. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ஃபர்ஸ்ட்ல PS2ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும்ல. அப்போ அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏயும் PS2ல தான் ஸ்டார்ட் ஆகுது, ஆப்ஷன் பியும் PS2ல தான் ஸ்டார்ட் ஆகுது. PS2ல இருந்து எங்க போகும்? பிளாஸ்டோகுயினான், குயினான் போய் அங்கே இருந்து பிளாஸ்டோகுயினான், தென் சைட்டோக்ரோம், சைட்டோக்ரோம் B6 and F காம்ப்ளெக்ஸ். ஸோ அந்த சைட்டோக்ரோம்ல இருந்து திரும்ப எங்க போகுது? PS1 not to PS2. So which is the right option? Option A the right option. Next question, electrons from excited chlorophyll molecule of photosystem 2 are accepted first by. photosystem 2ல இருந்து எலக்ட்ரான்
எக்ஸ்பெல் ஆகி வெளியில் வரும்போது எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் போன எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்துடும்ல. ஸோ அந்த எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணக்கூடிய ப்ரைமரி அக்செப்டார் யார்? குயினான், ஃபெரிடாக்சின், சைட்டோக்ரோம் பி, சைட்டோக்ரோம் எஃப். சைட்டோக்ரோம் பியும் எஃப்பும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கும் இல்லையா? ஃபெரிடாக்சின் எங்கே இருக்கும்? ஃபோட்டோசிஸ்டம் 1க்கு பிறகு தான் ஃபெரிடாக்சின் இருக்கும். குயினான் எங்கே அரேஞ்ச் ஆகியிருக்கும்? ஃபோட்டோசிஸ்டம் 2ல் இருந்து எக்ஸ்பெல் ஆகிற எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுறது யார்? குயினான் தான். ப்ரைமரி அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான் ஆஃப் PS2 எது தான்? குயினான். திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இன் குளோரோபிளாஸ்ட் அது பார்த்தோம். இந்த டாப்பிக்லேருந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் கூட பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸ்டே பிளஸ்ட். தேங்க்யூ.